இந்தியாவிற்கே தலைமையாக தமிழ்நாடு திகழ்வதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் உலக வங்கி மிகப்பெரிய பங்கு வகிப்பதாகவும் புகழாரம். தமிழ்நாடு இந்த துறைகளில் இந்தியாவுக்கே லீடர்னு சொல்லக்கூடிய இடத்தை அடைஞ்சிருக்கு. (2026) தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். திமுக தலைமைக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். 26 சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர வேண்டும் என்பது எங்கள் கட்சியினுடைய முடிவு. மதவாதம் துளிர்விடும் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. எடப்பாடி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது. மதவாதம் துளிர்விட்டால் அங்கே எடப்பாடி இருக்க மாட்டார். எடப்பாடி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 3வது நாளாக மழை. மதுரை, மேலூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையத்திலும் மழையால் தணிந்தது வெப்பம். ஆர்ப்பாட்டம், கலவரத்தால் மணிப்பூரில் 5வது நாளாக நீடித்த அமைதியின்மை. வன்முறை கட்டுப்பாடு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்வு. மக்களவைக்கு துணை சபாநாயகரை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளை விரைந்து தொடங்குக. பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். டெல்லியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. அச்சத்தின் காரணமாக கீழே குதித்ததில் 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவர் பதவியிலிருந்து பாலு நீக்கம். புதிய தலைவராக வி.எஸ். கோபுவை நியமித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். வரும் 15ஆம் தேதி முதல் 10 மாவட்டங்களின் நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ். உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என அறிவிப்பு. கீழடி அறிக்கை அறிவியல் பூர்வமாக, தொழில்நுட்ப ரீதியாக, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டியுள்ளது. அமர்நாத் அறிக்கையை அங்கீகரிக்காதது தொடர்பாக மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் விளக்கம். They are not technically well supported and established yet. Lot of the things are to be done. Let them come with more results, with more data, more evidences, more proofs, because only one finding cannot change the discourse. மலிவான அரசியலுக்காக வரலாறு காத்திருக்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. கீழடி ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு அங்கீகரிக்காதது குறித்த புதிய தலைமுறை செய்தியை சுட்டிக்காட்டிய அமைச்சர். சென்னை கேத்தட்ரல் சாலையில் பிங்க் ஆட்டோ விபத்திற்கு பள்ளம் காரணமில்லை. ஓட்டுநர் செல்போன் பேசியபடியே சென்றதால் விபத்து என காவல்துறை விளக்கம். கோவை சிங்காநல்லூர் அருகே வீட்டின் 2வது தளத்தில் தீ விபத்து. கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பரபரப்பு.
உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி புதன்கிழமை தொடக்கம். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை.